வணக்கம். இது மக்கள் குரல். இந்த சேனல்ல நான் எந்த கட்சியும் ஆதரிச்சு தனியா வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் தான் இருக்கு. நான் அதுக்குன்னு ரொம்ப பெருசாலாம் வளர்ந்து வரல. பட் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் பார்க்கும்போது ஒரு தனி மனுஷனை, ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் சரி, இல்லை ஒரு மத்திய அரசாங்கமும் சரி, ஒரு தனி மனுஷனை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ரீசன்னா, பராசக்தி படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ஒரு சின்ன கதை சொல்கிறேனே. இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்தியா அதிகமாக யார் இப்போ திணிக்கிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த படத்துக்கு ஒரு நாளில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஜனநாயகன் ஆல்ரெடி இது ஏற்கனவே தெலுங்குல வந்த ஒரு டப்பிங் படம், ஓகேவா? ஒரு டப்பிங் படம் ஆல்ரெடி. அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் தெலுங்குல அதை ரிலீஸ் பண்ண விட்டீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல. இந்த ரீசன் தான் அந்த ரீசன் தான் வேணும்ல. ஆல்ரெடி தெலுங்குல விட்ட படம் தான். நீங்கள் அதில் விடும்போது இவ்வளோ பிரச்சனைகள் வரலையே, இவ்வளோ இஷ்யூஸ் வரலையே. அது எப்படி ஒரு இது விஜய் நடித்தா மட்டும், அது எந்த படமாக இருக்கட்டும், அதில் அரசியல் வருது வரல, அது ரெண்டாவது பிரச்சனை. பட் ஆனால் விஜய் படம்னாலே பிரச்சனை தான். அது இந்த அரசாங்கத்துக்கு விஜய் மேலே என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, இல்லை விஜய் மேலே அப்படி என்ன ஒரு வன்மமோ எனக்கு தெரியல. ஆல்ரெடி அந்த மனுஷனை இந்த மாதிரி குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்து தாண்டா இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. இன்னும் நீங்கள் குடைச்சல் கொடுக்க அவர் இன்னும் மேலே ஏறி அடுத்த இடத்துக்கு தான் வருவாரே தவிர்த்து அதோட விட்டுட்டு போகிற கேரக்டர் விஜயோடது கிடையாது. அது அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை யாருக்கிட்ட பண்ணணும்னு தெரியாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் மோதுறதெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது மோதுங்க. விஜய் அண்ணா கிட்ட